நாளை விருதுநகரில் நடைபெறக்கூடிய இளைஞரணி மாநாட்டுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு. திருவண்ணாமலை இளைஞரணி மாநாட்டால் எதிர்க்கட்சிகளுக்கு தூக்கம் போனதாகவும் விமர்சனம். எதுக்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் தொடரணும் என்பது பற்றியெல்லாம் இளைஞர்களான உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிப்ரவரி 7 விருதுநகரில் சந்திப்போம், வெல்வோம் ஒன்றாக. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த இறுதிக்கட்ட பணிகள். அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை. பனையூர் தாவேக அலுவலகம் முன்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அக்கம் பக்கத்தினர் பேரிகார்டுகளை வைத்து சாலையை மறைத்து விடுவதாக குற்றச்சாட்டு. குப்பை ஃபுல்லா போட்டுட்டு போறாங்க. எங்களை இப்படி போகாதீங்க அப்படி போகாதுன்றாங்க. கார் வந்தா விட மாட்டேன்றாங்க. அப்புறம் இதுக்கு மேல அது இல்லாம சண்டை போடுறாங்க. எதனா சொன்னா நகர மாட்டேன்றாங்க. அவங்க தான் என்னமோ பெரிய இது மாதிரி நீங்க பாட்டுக்கு சொல்லுங்க எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. வருமானத்தை மறைத்த விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது செல்லும். எதிர்ப்பு தெரிவித்த விஜயின் மனுவை நிராகரித்தது உயர்நீதிமன்றம். அதிமுக செயல்பாடுகளை திமுக கார்பன் காப்பி அடிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் விமர்சனம். 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எந்த வளர்ச்சி திட்டங்களையும் நிறைவேற்றாத திமுக ஆட்சிக்கு வராது என்றும் அறிக்கை. தமிழ்நாட்டில் இருமுனை போட்டி மட்டுமே நிலவுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பேட்டி. எப்போதுமே இருமுனை போட்டிதான். 4 முனை 5 முனை என்பதெல்லாம் வெறும் கற்பனை யூகம். தாவேகாவும் நாம் தமிழரும் தனித்து நிற்பதால் திமுக அதிமுக கூட்டணிகளுக்கு இடையேதான் போட்டி என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் பேட்டி. விஜய் சிங்கிளா இருக்காரு, நாம் தமிழர் சீமான் அவர்கள் சிங்கிளா இருக்காங்க. அவங்கெல்லாம் சிங்கிளா இருக்கவங்க எல்லாம் இந்த அணியினுடைய ஒரு சமமான ஒரு போட்டியாளராக நீங்கள் வர்ணிப்பதே மிக மிக தவறானது. 2 போட்டி தான். பிஜேபி அதிமுக அணி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி 2 அணிக்கு இடையில் தான் போட்டி. தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகம் தொடக்கம். சென்னை கோயம்பேடு அலுவலகத்தில் தொடங்கி வைத்தார் பொதுச் செயலாளர் பிரேம்லதா. பிரதமர் நரேந்திர மோடியின் மதுரை வருகையில் மாற்றம். வரக்கூடிய 28ஆம் தேதிக்கு பதில் ஒரு நாள் தாமதமாக மார்ச் 1ஆம் தேதி வருவார் என்று நைனா நாகேந்திரன் தகவல். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் 28ஆம் தேதி வருவதாக இருந்தது. இப்பொழுது 1ஆம் தேதியாக மாற்றி வைக்கப்பட்டுள்ளது. வங்கிகளுக்கான குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை. 5.25% நீடிக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவிப்பு. சென்னையில் இன்றும் சவரனுக்கு 1600 ரூபாய் குறைந்த தங்கத்தின் விலை. வெள்ளியின் விலையும் கிலோவுக்கு 20,000 ரூபாய் சரிவு. இளையோர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங். அரையிறுதியில் சதமடித்த ஆரோன் ஜார்ஜ் 9 ரன்களில் அவுட். வருமானத்தை மறைத்த விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது செல்லும். எதிர்ப்பு தெரிவித்த விஜயின் மனுவை நிராகரித்தது உயர்நீதிமன்றம். நாளை விருதுநகரில் நடைபெறும் இளைஞரணி மாநாட்டுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு. திருவண்ணாமலை இளைஞரணி மாநாட்டால் எதிர்க்கட்சிகளுக்கு தூக்கம் போனதாகவும் விமர்சனம். எதுக்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் தொடரணும் என்பது பற்றியெல்லாம் இளைஞர்களான உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிப்ரவரி 7 விருதுநகரில் சந்திப்போம், வெல்வோம் ஒன்றாக. அதிமுக செயல்பாடுகளை திமுக கார்பன் காப்பி அடிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் விமர்சனம். 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் எந்த வளர்ச்சி திட்டங்களையும் நிறைவேற்றாத திமுக ஆட்சிக்கு வராது என்றும் அறிக்கை. தமிழ்நாட்டில் 2 முனை போட்டி மட்டுமே நிலவுவதாக விசிக தலைவர் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டி. எப்போதுமே இருமுனை போட்டிதான். 4 முனை 5 முனை என்பதெல்லாம் வெறும் கற்பனை யூகம். தாவேகவும் நாம் தமிழரும் தனித்து நிற்பதால் திமுக அதிமுக கூட்டணிகளுக்கு இடையேதான் போட்டி என
மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் பேட்டி. விஜய் சிங்கிளா இருக்காரு, ராம் தமிழர் சீமான் அவர்கள் சிங்கிளா இருக்காங்க. அவங்கெல்லாம் சிங்கிளா இருக்கவங்கெல்லாம் இந்த அணியினுடைய ஒரு சமமான ஒரு போட்டியாளராக நீங்கள் வர்ணிப்பதே மிக மிக தவறானது. இரண்டே போட்டி தான். பிஜேபி அதிமுக அணி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி, இரண்டே அணிக்கு இடையில் தான் போட்டி. தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகம் தொடக்கம். சென்னை கோயம்பேடு அலுவலகத்தில் தொடங்கி வைத்தார் பொதுச் செயலாளர் பிரேமலதா. தாவேக சார்பில் போட்டியிட விருப்ப மனு விநியோகம் தொடங்கிய நிலையில் சென்னை பனையூரில் திரண்ட தொண்டர்கள் விஜய் பெயரில் விருப்ப மனுவை வாங்கினார் பொதுச் செயலாளர் ஆனந்த். பிரதமர் நரேந்திர மோடியின் மதுரை வருகையில் மாற்றம். வரும் 28ஆம் தேதிக்கு பதில் ஒரு நாள் தாமதமாக மார்ச் 1 வருவார் என நயினார் நாகேந்திரன் தகவல். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் 28ஆம் தேதி வருவதாக இருந்தது. இப்பொழுது 1ஆம் தேதியாக மாற்றி வைக்கப்பட்டுள்ளது. வங்கிகளுக்கான குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை. 5.25% நீடிக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவிப்பு. சென்னையில் இன்றும் சவரனுக்கு 1600 ரூபாய் குறைந்த தங்கம் விலை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 20,000 ரூபாய் சரிவு. இளையோர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங். அரையிறுதியில் விளையாடிய ஆடும் 11-இல் மாற்றம் இல்லை. நாளை விருதுநகரில் நடைபெறக்கூடிய இளைஞர் அணி மாநாட்டுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. திருவண்ணாமலை இளைஞர் அணி மாநாட்டால் எதிர்க்கட்சிகளுக்கு தூக்கம் போனதாகவும் விமர்சனம். எதுக்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் தொடரணும் என்பது பற்றியெல்லாம் இளைஞர்களான உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிப்ரவரி 7 விருதுநகரில் சந்திப்போம், வெல்வோம் ஒன்றாக. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த இறுதிக்கட்ட பணிகள். அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை. பனையூர் தாவேக அலுவலகம் முன்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அக்கம் பக்கத்தினர் பேரிகார்டுகளை வைத்து சாலையை மறைத்து விடுவதாக குற்றச்சாட்டு. சாப்பிட்டுட்டு குப்பை ஃபுல்லா போட்டுட்டு போறாங்க. எங்களை இப்படி போகாதீங்க அப்படி போகாதுன்றாங்க. கார் வந்தா விட மாட்டேன்றாங்க. அப்புறம் இதுக்கு மேல அது இல்லாம சண்டை போடுறாங்க. எதனா சொன்னா நகர மாட்டேன்றாங்க. அவங்க தான் என்னமோ பெரிய இது மாதிரி நீங்க பாட்டுக்கு சொல்லுங்க எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. வருமானத்தை மறைத்த விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது செல்லும். எதிர்ப்பு தெரிவித்த விஜயின் மனுவை நிராகரித்தது உயர்நீதிமன்றம். அதிமுக செயல்பாடுகளை திமுக கார்பன் காப்பி அடிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் EPS விமர்சனம். 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எந்த வளர்ச்சி திட்டங்களையும் நிறைவேற்றாத திமுக ஆட்சிக்கு வராது என்றும் அறிக்கை. தமிழ்நாட்டில் இருமுனை போட்டி மட்டுமே நிலவுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பேட்டி. எப்போதுமே இருமுனை போட்டிதான். 4 முனை 5 முனை என்பதெல்லாம் வெறும் கற்பனை யூகம். தாவேகாவும் நாம் தமிழரும் தனித்து நிற்பதால் திமுக அதிமுக கூட்டணிகளுக்கு இடையேதான் போட்டி என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் பேட்டி. விஜய் சிங்கிளா இருக்காரு, ராம் தமிழர் சீமான் அவர்கள் சிங்கிளா இருக்காங்க. அவங்கெல்லாம் சிங்கிளா இருக்கவங்கெல்லாம் இந்த அணியினுடைய ஒரு சமமான ஒரு போட்டியாளராக நீங்கள் வர்ணிப்பதே மிக மிக தவறானது. இரண்டே போட்டி தான். பிஜேபி அதிமுக அணி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி, இரண்டே அணிக்கு இடையில் தான் போட்டி. தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகம் தொடக்கம். சென்னை கோயம்பேடு அலுவலகத்தில் தொடங்கி வைத்தார் பொதுச் செயலாளர் பிரேமலதா. பிரதமர் நரேந்திர மோடியின் மதுரை வருகையில் மாற்றம். வரக்கூடிய 28ஆம் தேதிக்கு பதில் ஒரு நாள் தாமதமாக மார்ச் 1ஆம் தேதி வருவார் என்று நயினார் நாகேந்திரன் தகவல். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் 28ஆம் தேதி வருவதாக இருந்தது. இப்பொழுது 1ஆம் தேதியாக மாற்றி வைக்கப்பட்டுள்ளது.
வங்கிகளுக்கான குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை. 5.25% நீடிக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவிப்பு. சென்னையில் இன்றும் சவரனுக்கு 1600 ரூபாய் குறைந்த தங்கத்தின் விலை. வெள்ளியின் விலையும் கிலோவுக்கு 20,000 ரூபாய் சரிவு. இளையோர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங். அரையிறுதியில் சதமடித்த ஆரோன் ஜார்ஜ் 9 ரன்களில் அவுட்.